எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு வரவேற்கல. எதனால இது புதுசாக இருக்குது, செருப்பு போடலை சாட்டையால் அடிக்கிறேங்கிறது புதுசாக இருக்குது, புது அரசியலாக இருக்குது. இதனால மாற்றம் வராது. ஆனால் அதுக்கு வேறு விதமாக ட்ரீட் பண்ணணும். இது மேலே மாறுமா? மாறாது. செருப்புனாலையும் சவுக்கடினாலையும் மாறாது. மக்களே ஒரு சைடு என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, நாங்கள் தான் அடிச்சுக்கணும்னு சொல்லி மக்களே சொல்கிறாங்க. முக்கியமாக லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அரசியலில் என்ன பண்ணணுன்றதை தவிர்த்து மார்க்கெட்டிங் விளம்பரத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணாமல் அவங்களோட கட்சி விதமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறையா விமர்சனத்துக்கு தன்னைத்தானே ஆளாக்குற மாதிரி அவங்களே ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறாங்க. அது போக இந்த மாதிரி செயல்கள் பண்ணால் தான், இந்த உதாரணத்துக்கு செருப்பை கழட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கு விடுதலை இல்லை பெண்களுக்கு போராட்டம் அதுன்றது மட்டுமே நம்ம நாட்டில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு நிறையா வியூஸ் வரும், நிறையா கண்டென்ட் இருக்குன்றதுனால அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ப்ராப்ளம்னா காசு என்னன்றதை பார்க்கணும். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன் இல்லை அப்படின்றத நம்ம யோசிக்காமல் ஒரு எல்லாத்துக்குமே ஆண் பெண்ன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை இவங்க கட்சி ஓரியன்டாக அந்த மாதிரி ஆக்கிக்கூடாது. தெரியல. அவர் ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டடாக ஒரு நல்ல பேக்ரவுண்டாக பாலிடிக்ஸ் தெரிஞ்ச ஒரு லீடராக நான் பார்க்குறேன். பட் இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் இதெல்லாம் பண்ணுறதுனால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த விக்டிம் இதோடு இதுதான் லாஸ்ட் விக்டிமானு எனக்கு தெரியல. தேர் வில் பி மோர் விக்டிம்ஸ். இந்த மாதிரி ஒரு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ்னால இன்னும் நிறைய விக்டிம்ஸ் இருக்கா போகிறாங்க. ஸோ இவர் அண்ணாமலை அது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு தெரியல. வெதர் இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். பட் மேபி அவருடைய அட்டென்ஷன் லைம்லைட்டு, அவர் லைம்லைட்டில் இருப்பார் மேபி இதை பண்ணாருன்னு. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஆஸ் ஒரு அப்யூஸ் கேஸாக பார்க்கும்போது இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் சாட்டை அடிச்சுக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல.